ஹலோ கைஸ், ரைஸ் லவ் டு ஆல். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம சந்தேகப்படுறது உண்டு, ஒத்துக்கணும் இல்லை? சந்தேகப்படுறது உண்டு, பல நேரத்தில் குழப்பிக்கிறதும் உண்டு. எப்படி இந்த காரியம் எனக்கு நடக்கும், இவ்வளோ பெரிய காரியமாக இருக்குது, அது போய் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நடக்கும் அப்படின்னும் நம்ம சில நேரம் நம்ம மண்டையை போட்டு நம்ம குழப்பிக்கிறோம் இல்லை? வேதத்தில் ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். வானத்தின் நட்சத்திரங்கள் போலும் பூமியின் மலரை போலும் உன் சந்ததியை நான் பெருகு பண்ணுவேன்னு சொல்லிட்டு உடனே செஞ்சுட்டாங்களா? கிடையாது. ரொம்ப டைம் எடுத்தாங்கல்ல ஏசப்பா. அந்த டைமுக்குள்ளே ஆபிரகாம் நிறைய குழப்பம் அடைஞ்சிருப்பாரு. நம்மள மாதிரி அவரும் நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கலாம். சொல்லப்போனால் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கப்புறம் ஏசப்பா ஆபிரகாம் கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு இல்லை? நம்மக்கிட்ட அப்படி கிடையாதுல்ல. கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏசப்பா, யார் மூலியமாச்சும் அந்த வார்த்தையை கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஆபிரகாம் சுதாரிச்சிட்டாரு. என்ன தெரியுமா? இது செய்கிறது மனுஷன் கிடையாது, ஏசப்பான்னு என்னைக்கு ஆபிரகாம் தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்படியே நம்பி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளவும் செஞ்சார். அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற காரியம் வாக்குத்தத்தம் மனுஷங்க கிடையாது, சொல்லி இருக்கிறது ஏசப்பா. சொன்னது ஏசப்பானா நிச்சயமாக செஞ்சு முடிப்பாங்க. அதனால நீங்க அது குறித்து நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம், எந்த குழப்பமும் அடைய வேணாம், அதுல சந்தேகமும் வேணாம். சந்தேகம் இல்லாம விசுவாசிங்க, நிச்சயமா ஏசப்பா உங்களுக்காக செஞ்சு முடிப்பாங்க. God bless you. Have a nice day. Tata, bye bye.